குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, மனிதர்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக வந்த அவதாரம் ராம அவதாரம். தசாவதாரங்கள்லேயே ராம அவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் தான் பூர்ண அவதாரங்கள் அப்படின்னு பெயர். மற்ற எல்லாம் அம்ச அவதாரங்கள் தான். எந்த காரணத்திற்காக அந்த அவதாரம் எடுக்கப்பட்டதோ அந்த காரணம் பூர்த்தியானவுடன் அந்த அவதாரமும் பூர்த்தியாகிவிடும். நரசிங்க அவதாரம் ஹிரண்யன் என்கிற அந்த அசுரனை அழிப்பதற்காக வந்த அவதாரம். அவனை அழித்த பின்னால் அந்த அவதாரம் பூர்த்தியாகிவிடும். அதுவே கூட நரசிங்கம் கொஞ்சம் கோபமாக இருந்தது. அந்த கோபத்தை தணிவிப்பதற்காக பல வகையான யுக்திகளை கையாண்டார்கள். பின்னர் பிரகலாதனே அந்த கோபத்தை தணிவிக்க அதோடு நரசிங்க அவதாரம் பூர்த்தியாகிவிட்டது என்பார்கள். ஆனால் ராம அவதாரம் ஏன் எடுக்கப்பட்டது என்று கேட்டால் ராவணனை வதம் செய்ய என்று பதில் சொல்லுவோம். கிருஷ்ணாவதாரம் ஏன் எடுக்கப்பட்டது என்றால் கம்சனை அழிக்க. ராவணன் அழிந்த பின்னால் ராம அவதாரம் தொடர்ந்தது. கம்சன் அழிந்த பின்னால் கிருஷ்ணாவதாரம் தொடர்ந்தது. ஆக அந்த அரக்கனை அழிப்பது மாத்திரம் இல்லை, அதற்கு பின்னர் தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக தொடர்ந்த இந்த அவதாரங்கள் ரெண்டும் பூர்ண அவதாரங்கள். அப்போ பர்பஸ் என்ன? எப்போ பூர்ணம்ங்கிற பெயர் அந்த அவதாரத்திற்கு வருகிறது? எப்போது அது பூர்ணம் என்கிற அந்த பெருமையை பெறுகிறதுனா மனிதர்கள் வாழுவதற்கான வழியை காட்டித்தரும்போது அது பூர்ண அவதாரம் ஆகிறது. இல்லைன்னா அது வெறும் அம்ச அவதாரம் தான். அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு, புறப்பட்டு போயிட்டார். ஆனால் அவதாரத்தினுடைய நோக்கம் முடிந்த பின்னாலும் மனிதர்கள் சரியாக வாழுவதற்காக ஒருவர் நடந்து காட்டினார். இன்னொருவர் பல விதங்களில் அதை உபதேசமாக சொல்லி, கீதாபதேசம் உட்பட பல உபதேசங்களை சொல்லி அந்த வழியை போட்டு கொடுத்தார்னா இந்த ரெண்டு அவதாரங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வந்த அவதாரங்கள். எனவே பூர்ண அவதாரங்கள் என்று அழைப்பார்கள். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பலவேறு பிரதாபங்கள், எங்கேயெல்லாம் ராமபிரானுடைய பெருமை பயணப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம நாடு மாத்திரமில்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் போயிருக்குன்னு பார்த்தோமா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு சற்றே எட்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் அந்த பிரதாபம் சென்றிருக்கிறது. பக்கத்தில் அப்படியே வடக்கு பக்கமாக போனோம்னா நமக்கு பக்கத்தில் திபெத் நாட்டில் திபெத்திய ராமாயணம் உண்டு. திபெத்திய ராமாயணத்திலேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த கதை பரவி எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா மங்கோலியாவிலேயும் ராமாயண கதை உண்டு. மங்கோலிய மொழியில் இருக்கக்கூடிய ராமாயணம். அந்த மங்கோலிய மொழி ராமாயணத்தினுடைய பிரதிகள் இப்போது ரஷ்ய நாட்டிலே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மங்கோலிய மொழியில் அப்படியே ராமாயணம். என்ன ஒரே ஒரு இடத்துல அந்த பெயர் மாறுகிறது, அவ்வளவுதான்.
தசரதன் என்கிற பெயருக்கு பதிலாக அந்த தந்தைக்கு ஜீவகன்னு பெயர். அவ்வளோதான் வித்தியாசம். ஜீவகன் என்று ஒரு அரசன். அந்த ஜீவகனுக்கு குழந்தைகள் இல்லை, 3 மனைவிமார்கள். ஜீவகனுடைய கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு 8 சர்க்கங்களாக பிரிக்கப்பட்டு அந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மனைவிமார்களை கொண்ட அந்த ஜீவகன் என்கிற அரசனுக்கு பிள்ளைகள் இல்லை. அவனுக்கு யாரோ சொல்லுகிறார்கள், ஒரு முனிவர் ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனையின்படி கானகத்திற்கு சென்று, கானகத்தை தாண்டி கடல் பகுதிக்கும் சென்று, கடலுக்கும் கானகத்திற்கும் இடையிலே மலரக்கூடிய ஒரு மலர், உடும்பர மலர் என்று அதற்கு பெயர். அந்த உடும்பர மலரை தேடி கண்டுபிடித்து வந்து அந்த மலரை உன்னுடைய மனைவிமார்கள் உண்பார்கள் என்றால் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த உடும்பர மலரை கண்டுபிடிப்பதற்காக செல்கிறான். அதை கண்டும் பிடிக்கிறான். கண்டுபிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் தருகிறான். அந்த மனைவிமார்கள் உடும்பர மலரை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் 3 பேரும் அதை உண்ணாமல் ஒருத்தி மாத்திரம் உண்கிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ராமன் என்று பெயர். பெயரே ராமன்தான். ராமா அப்படிங்கிற பெயர்தான் அங்கே காணப்படுகிறது. அந்த ராமன் வளர்கிறான். காலப்போக்கில் ராமனுக்கு பட்டம் கட்டிவிட்டு ஜீவகன் என்கிற அந்த தந்தை சற்றே ஒதுங்கி வாழுகிறான். ஏறத்தாழ வானப்பிரஸ்தம் போல வாழுகிறான். இதற்கிடையில் லங்கை நாட்டிலே இருந்து, எண்ணி பாருங்கள், அவர்களுக்கு லங்கை பக்கத்திலே இல்லை. இந்த கதை மங்கோலிய நாட்டில் இருக்கிற கதை. லங்கை என்கிற ஒரு நாட்டிலே இருந்து அரக்கன் ஒருவன் இவர்களுடைய நாட்டுக்குள் நுழைந்து விடுகிறான். நுழைந்தவன் ஒரு மான் வடிவம் எடுத்து இங்கேயும் அங்கேயும் திரிகிறான். முனிவர்களையெல்லாம் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் அரசனிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள். ராமன் என்கிற அந்த அரசன் அந்த மானை கொன்று, அந்த மானை அழித்து முனிவர்களையெல்லாம் காப்பாற்றுகிறான். இதற்கு பின்னர் கதை அப்படியே அந்த அரக்கர்களின் நாட்டுக்கு நகர்கிறது. அரக்கர்களின் நாட்டில் ஒரு பெண், வயதானவள், சற்றே இளமையானவள் என்று சொல்ல முடியாது, சற்றே வயதானவள். அவளுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆருடம் பார்க்கிற ஒருத்தர் அந்த மகள் பிறந்த நேரத்தை பார்த்துவிட்டு, இவளால் இந்த நாடே அழிந்து போகும், இந்த அரக்கர் சாம்ராஜ்யமெல்லாம் அழிந்து போகும் என்று ஆருடம் சொல்கிறார். தான் மாத்திரம் இருப்பவள், தன்னுடைய கணவன் விட்டுவிட்டு போய்விட்டான் என்கிற நிலையில் தான் மாத்திரம் இருக்கிற அந்த பெண், இந்த குழந்தையால் இந்த நாடு அழிந்து போனால் எனக்கும் தானே ஆபத்து, இது யாருக்காவது தெரிந்தால், குறிப்பாக அரக்கர்கள் அரசனுக்கு தெரிந்தால் என்னை கொன்று விடுவார்கள், எனவே இந்த குழந்தையே எனக்கு வேண்டாம் என்று அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கடலுக்குள் தூக்கி போடுகிறாள். அந்த பெட்டி எப்படியோ அலை அடிக்க 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 ஜம்பு துவீபத்திற்கு வந்து விடுகிறது. ஜம்பு துவீபம் என்கிற பெயர் அங்கே காணப்படுகிறது. ஜம்பு துவீபத்திற்கு வந்து விடுகிறது. ஜம்பு துவீபத்திற்கு அந்த பெட்டி வந்தவுடன் அந்த பெட்டியை யாரோ ஒருவர், விவசாயம் செய்யக்கூடிய ஒருவர் எதேச்சையாக கடற்கரையில் வந்து அது தட்டுவதை கண்டுபிடிக்கிறார். அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அந்த குழந்தையை வளர்க்கிறார். வளர்த்துவிட்டு கொண்டு வந்து தக்க பருவம் வந்த நிலையில் அந்த குழந்தையை, அந்த பெண்ணை, மகளை அழைத்து கொண்டு வந்து
அரசரிடத்தில் வந்து நீர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரசனுக்கு மணமுடித்து விட்டு போய்விடுகிறார். இப்போது அரசன் ராமன் அந்த அரசனுக்கு அந்த மகள் மனைவியாகிறாள். அவருடைய அந்த மகள் பெட்டியில் வந்தவள் மனைவியாகிறாள். அரக்கர் நாட்டிலே இருந்து ஒரு அரக்கன்தானே மானாக வந்தான். அந்த அரக்கர் நாட்டினுடைய தலைவனுக்கு தசக்ரீவன் என்று பெயர். அந்த தசக்ரீவன் அவன் எப்படியோ இந்த அரசன் ராமனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறாள் என்று கேள்விப்படுகிறான். அவனுடைய சகோதரியோ யாரோ, சகோதரி போல ஒரு பெண் வந்து இந்த பகுதியில் சுற்றியவள் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போகிறாள். தன்னுடைய சகோதரி போன்ற அந்த பெண்ணிடத்திலே இருந்து ராமனுக்கு அழகான மனைவி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்பவன் எப்படியாவது அந்த பெண்ணை, அந்த மனைவியை தான் கவர்ந்துவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறான். அந்த திட்டத்தோடு தன்னுடைய மந்திரிகளில் ஒருவனை கூப்பிட்டு நீ மானாக மாறிக்கொள் என்று சொல்லி அந்த மான் இந்த பகுதிக்கு வந்து ராமனை தூக்கிவிட வேண்டும் என்று ஆலோசனை தந்து அதையே செயல்படுத்த முயல்கிறான். அந்த மான் ராமனை தூக்குவதற்காக வருகிறது. இதுதான் ஒரு சின்ன மாறுபாடு. ராமனை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கில்லை, ராமனை தூக்கிவிடலாம். ராமனை தூக்கி கொண்டு போய்விட்டால் இந்த பக்கம் அந்த அழகான மனைவியை தூக்கலாம் என்பது அந்த தசக்ரீவனுடைய திட்டம். மானால் ராமனை தூக்க முடியவில்லை. ராமன் அதை விரட்டி கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் தசக்ரீவன் இந்த அழகான மனைவியை, அரசியை அங்கே இருந்து கடத்தி கொண்டு போய்விடுகிறான். மானை எப்படியோ அழித்துவிட்டு திரும்பி வருகிற ராமன், அடடா அரண்மனையில் என்னுடைய மனைவியை காணவில்லையே என்று தேட ஆரம்பிக்க, அப்படி தேடிக்கொண்டே வரும்போது, எங்கே போகலாம் என்று தேடிக்கொண்டே வரும்போது வானர சாம்ராஜ்யத்தை அடைகிறான். வானர சாம்ராஜ்யத்தில் 2 குரங்குகள், சகோதர குரங்குகள் இரண்டும் அடித்து கொண்டிருக்கின்றன. அப்படி அடித்து கொண்டிருக்கிற குரங்குகளில் ஒன்று தன்னுடைய பலம் குன்றுவதை பார்க்கிறான். அந்த குரங்கு ஓடி வந்து என்னை காப்பாற்று என்று இவனை கேட்கிறது. இவன் அந்த குரங்குக்காக இன்னொரு பலசாலி குரங்கை கொன்று விடுகிறான். இந்த பலம் குன்றி இப்போது உயிர் பிழைத்த குரங்கு நல்லவன் என்பதனால் தன்னுடைய வானர சைன்யத்தை இவனுக்கு தர, அந்த வானர சைன்யத்தை அழைத்து கொண்டு போய் அரக்கர் நாட்டில் தசக்ரீவனை வென்று கடைசியில் தன்னுடைய மனைவியை அங்கே இருந்து மீட்டு அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்து நாட்டை ஆளுகிறான் என்று 8 சர்க்கங்களில் இந்த கதை முடிகிறது. இந்த கதைக்கு தலைப்பு என்னவோ ஜீவகன் கதை. கதைக்கு தலைப்பு ஜீவகன் கதை. ஆனால் ஜீவகன் முதல் சர்க்கத்திலேயே காணாமல் போகிறான். அவ்வளவுதான். ஜீவகனுடைய மகனுக்கு ராமன் என்று பெயர். ராமனுடைய மனைவி பெயர் சரியாக சொல்லப்படவில்லை. ஆனால் தசக்ரீவன் பெயர் இருக்கிறது, ராமன் பெயர் இருக்கிறது, சுக்ரீவன் பெயர் இருக்கிறது, வாலி பெயர் இருக்கிறது. பாலி என்று வாலியின் பெயர் இருக்கிறது. இது மங்கோலியாவில் இருக்கிற கதை. திபெத் வழியாக மங்கோலியாவுக்கு இந்த கதை போயிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இந்த கதை அங்கே அச்சாக இப்போது அச்சு கண்டு அச்சு பிரதிகள் இப்போது ரஷ்யாவில் இருக்கின்றன. அப்படி பார்த்தா ராமாயண கதை எங்கெல்லாம் போயிருக்கு, எங்கேயெல்லாம் எத்தனை பேரை அந்த கதை வசீகரப்படுத்தி இருக்கிறது. அந்தந்த பகுதியில் சில கதை மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன, வராமல் இல்லை. அந்தந்த இடங்களுக்கு எப்படி அந்த கதை பொருந்துமோ அதுக்கு தக்கவாறு சில கதை மாற்றங்கள் அங்கங்கே. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னு சொன்னால் வால்மீகி சொன்ன அந்த கதையை அப்படியே கம்பர் நமக்கு கொடுக்கவில்லை. வால்மீகத்தில் இல்லாத சில இடங்களை கம்பர் கொடுக்கிறார். வால்மீகியில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் மாற்றியும் கொடுக்கிறார். இந்த
கூனி மேலே உண்டைவில் போட்டதுங்கிற விஷயம் வால்மீகியில் கிடையாது. கூனி முதுகில் உண்டைவில் போட்டான் ராமன், அதனால் கூனிக்கு கோபம் வந்ததுங்கிறது ஆழ்வார்களுடைய எண்ணம். ஒருவேளை அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கதை எங்கேயோ ஃபோக்லோரில் இருந்திருக்கணும். ஃபோக்லோரில் இருக்கக்கூடிய கதைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து அந்த காப்பியத்திற்குள்ளேயும் வந்துவிடும். அது லோக்கல் ஃபெய்த், லோக்கல் கான்ஃபிடன்ஸ், லோக்கல் அஃபெக்ஷன். இந்த லக்ஷ்மணன் கோடு போட்ட விவகாரம் வால்மீகத்தில் இல்லை. ஆனால் பல ஆய்வாளர்களுக்கு அது வால்மீகத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏறத்தாழ 25 வருஷம் பிடிச்சு. 25 வருஷம் தேடி பார்த்துட்டு அது வால்மீகத்தில் இல்லை, அது துளசியில் இல்லைன்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் பயந்து தான் சொன்னார்கள். பயந்துன்னா இதை சொல்கிறதுல என்ன இருக்குது, இஸ் திஸ் நாட் ப்ராப்பர் ரிசர்ச் அப்படின்னு கேட்கலாம். ரீசர்ச் தான். ஆனால் அது இல்லை என்று சொல்லும்போது ஏன் ஒரு விதமான தயக்கம் ஆய்வாளர்களுக்கு இருந்ததுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆய்வாளர் காரணத்தை சொன்னார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சாகித்ய அகாதமியின் தலைவராக இருந்தவர் டாக்டர் பாண்டுரங்கராவ். அவர் ஒரு முறை பேசும்போது சொன்னார், ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேலே தேடி பார்க்குறேன், எந்த ரிசென்ஷன்லேயும் இந்த கோடு போட்ட கதை இல்லை. ரிசென்ஷன்னா இப்போ வால்மீகி ராமாயணத்துக்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய வடநாட்டு வழக்குன்னு ஒன்று இருக்குது, வடபுல வழக்கும்பார்கள். நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் ஒரு வால்மீகி ராமாயணம் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த நார்தர்ன் ரிசென்ஷனுக்கும் நார்த் வெஸ்டர்ன் ரிசென்ஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சதர்ன் ரிசென்ஷனுக்கும் நார்தர்ன் ரிசென்ஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கதை போக்கு, அதை திரட்டி அங்கே இருக்கக்கூடிய நூல்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரதிகள், இதெல்லாம் திரட்டி அதுக்கப்புறம் அதையெல்லாம் ஒன்றா குரூப் பண்ணி, சரி இதெல்லாம் சதர்ன் ஸ்டைலில் இருக்குது, அதனால் இதெல்லாம் சதர்ன் ரிசென்ஷன், இதெல்லாம் நார்தர்ன் ரிசென்ஷன் அப்படின்னு அந்த ஆய்வுங்கிறது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட முடியாது. ரொம்ப அதுக்கு மெனக்கெடணுங்கிறது மாத்திரமில்லை, ரிசோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக தேவை. நேற்று யாரோ கேட்டார்கள், கம்பராமாயணத்தினுடைய அத்தனை பாடல்களும் சரியாக தெளிவாக இருக்கக்கூடிய பிரதி எங்கேயாவது இருக்கிறதா? இதுதான் கம்பராமாயண பாட்டுன்னு அறுதியிட்டு சில இடங்களில் சொல்ல முடியலை. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரதியில் சராசரியாக ஒரு 10,000 சொச்சம் பாட்டு இருக்குது. 12,000 கவிதை பாடினார் கம்பர்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள், கர்ண பரம்பரையாக வரக்கூடிய தகவல். ஆனால் 10,000 சொச்சம்தான் இருக்குது. இந்த 10,000 சொச்சம் பாட்டுலேயும் எது ஒரிஜினல் கம்பர் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சர்ச்சையெல்லாம் உண்டு. ரசிகமணி என்ன பண்ணினார்னா 4,000 பாட்டை தான் அப்ரூவ் பண்ணார், மிச்சதெல்லாம் இல்லைன்னு தூக்கி போட்டுவிட்டார். இதெல்லாம் கம்பன் பாட்டு இல்லை. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய சர்ச்சையே ஓடித்து, இதெல்லாம் கம்பன் பாட்டு இல்லைன்னு எடுத்து போட்டுட்டார். 4,000 பாட்டு தான். அப்படி பார்த்தா சில படலங்களே இல்லை. ரசிகமணியோட கணக்கில் சில படலங்களே காணும். கம்பர் பாட்டெல்லாம் தொலைஞ்சு போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போது மற்ற அறிஞர்கள்லாம் சில பேர் கேள்வி எழுப்பினார்கள், கம்பன் பாட்டை தூக்கி போடுவதற்கு வந்த கொம்பன் யாருன்னு கேட்டார்கள். அவர் சளைக்கலை, அந்த வம்பன் நான் தான்னர். 4,000 பாட்டை மாத்திரம் வச்சுன்னா அந்த கதையை நகர்த்தவே முடியாது, நிறைய கேப் விடும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயும் ஊவே சாமிநாதையர் முயற்சியிலேயும் தனித்தனியாக சில குழுக்களெல்லாம் அமர்ந்து எந்தெந்த பாடல்களெல்லாம் கம்பருடைய பாடல்களாக இருக்க முடியும், பல பிரதிகளை எடுத்து ஓலைச்சுவடி எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து, இந்த ஓலைச்சுவடியில் காப்பி பண்ணியிருப்பார்கள். முன்னால் வந்த ஓலைச்சுவடியிலேருந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஓலைச்சுவடி, அது காப்பி. இந்த காப்பி எந்த காலத்துது, அந்த ஓலை அதை டேட் பண்ணி இது எந்த காலத்துது, அப்போ இது சரியா இப்படின்னெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. அது ரொம்ப சுலபத்திலலாம் பண்ண முடியாது.
கொஞ்சம் பண்ணினார்கள், முழுசாக பண்ண முடியல. உவேசாது முழுசாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் உவேசாவினுடைய திருமகனார் சில அறிஞர்களை வைத்து செய்து அந்த பிரதியை கொண்டு வந்தார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஓரளவுக்கு அந்த பிரதியை கொண்டு வந்தார்கள். இதுக்கு அப்புறம் சென்னை கம்பன் கழகம் வந்தபோது நீதியரசர் இஸ்மைல் தலைமையில் அவர்களெல்லாம் சேர்ந்து, தேப்போமி தலைமையில் அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குழு உட்காந்து இந்த பாட்டா இந்த பாட்டா இந்த பாட்டா அப்படின்னு எடுத்து ஓரளவுக்கு ஒரு 10,000 சொச்சம் பாட்டு. அதில் சில பாட்டெல்லாம் இருக்காது. இந்த ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அப்படின்னு. அது கம்பருடைய பாட்டுன்னு நிறைய இடத்துல சொல்லுவார்கள். ஆனால் அது கம்பரோட ஸ்டைலில் இல்லை. அதனால் மிகைப்பாடல்னு எடுத்து போட்டிருக்கோம். அதை மிகைப்பாடல்னு சொன்னால் பிரபலமாக இருக்குது, நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் அது அந்த படலத்திற்குள்ளே அந்த காண்டத்திற்குள்ளே வராது. இட் இஸ் அன் எக்ஸஸ், இட் இஸ் ரிடண்டன்ட். அதனால் மிகைப்பாடல் அப்படின்னு இருக்கும். இது எதுக்காகனா, இந்த பாடல்களை எல்லாம் இந்த பிரதிகளை எல்லாம் கண்டுபிடிப்பதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுதான் ஆத்தென்டிக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. காலப்போக்கில் ஒரு 1000 வருஷம் ஒரு காப்பியம் நிற்கும்போது அவரவர்கள் சில பாடல்களை அல்லது வரிகளை எழுதி உள்ளே சேர்த்திருப்பார்கள். இடைச்செருகல்னு பேர். இடைச்செருகலாக உள்ளே வந்திருக்கலாம். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அதில் தான் நுழைந்து விட வேண்டும்ங்கிற ஆசை, இல்லை அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை. நீங்கள் ஒன்றுமில்லை, மேடையில் பேசக்கூடிய பலர் தன்னோட சொந்த கருத்தை சொல்லணும். ஆனால் சொந்த கருத்தை அப்படியே சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களான்னு தெரியாது. ஏன்னா மனிதர்கள் கருத்தை சொல்லும்போது மற்ற மனிதர்களுக்கு என்ன பெரிய கருத்து அப்படின்னு தோணலாம். அதனால் ஏற்றுக்கொள்வார்களான்னு தெரியாது. அதுக்காக நிறைய பேர் என்ன யுக்தியை கையாளுவார்கள்னா, என்று ஒரு மேலை நாட்டு அறிஞன் சொன்னான்பார்கள். இப்போ போய் வெரிஃபை பண்ண முடியாது இல்லையா, மேலை நாட்டு அறிஞன் யாருன்னே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அந்த அட்ரஸை தேடின்னு போய் இது நீங்கள் சொன்னது தானா அப்படின்னு அவர்கிட்ட வெரிஃபையாக பண்ண முடியும். இது ஒரு ஈஸி வே. கொஞ்ச நாளில் என்னாகும், இவர் சொல்கிறது திரும்ப 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 சொன்னால் அது அப்படியே இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் டு தி புக் ஆர் த டெக்ஸ்ட். அந்த மாதிரி தான் இந்த இடைச்செருகல் எல்லாம் அவரவர்கள் ஆசைப்பட்டு அந்தந்த இடங்களிலே சேர்த்திருப்பார்கள். இது தவிர அந்தந்த காவிய கர்த்தாக்களே சில மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார்கள். ஆழ்வார்கள் காலத்தில் நிறைய இந்த மாதிரியான கதைகள் அங்கங்கே போயிருந்திருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் நம்பி இருந்திருக்க வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் ராமன் கூனியை மனம் வருந்த செய்து விட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எங்கேயோ உள்ளே போயிருந்திருக்கணும். அந்த ஸ்டோரியை எடுத்துக்கொள்கிறார் ஆழ்வார், அதை பாடுகிறார். அதை பாடினதை அப்படியே எடுத்துக்கொண்டார் கம்பர். புதுசாக அந்த கதையை கொண்டு வந்தார். அது வால்மீகியில் இல்லை. மந்தரை ஏன் அப்படி நடந்து கொண்டாள்? பண்டை நாள் ராகவன் பாணிவில் உண்டை உண்டதனை உண்ணுவாள். அவள் அப்படி மேலே நிற்கிறா உப்பரிகையில். கைகேயி தூங்கி கொண்டிருக்கிறாள், உப்பரிகையில் நிற்கிறா. அப்படி நின்று பார்க்கும்போது ஏதோ எல்லாரும் பரபரப்பாக இருக்கிறார்கள். ஏதோ மங்களமான விஷயம் என்று தெரிகிறது. முரசுகள் கொட்டிக்கொண்டே போகிறார்கள். அப்போ இவ என்னான்னு பார்க்குறா. என்னான்னு பார்க்கும்போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற செய்தி கிடைக்கிறது. ராமனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிற செய்தி கிடைச்ச உடனே அவ மனசில் என்ன தோணித்து, பண்டை நாள் ராகவன் பாணிவில் உண்டை உண்டதனை உண்ணுவாள். என்னைக்கோ ஒரு நாள் அந்த ராகவ குழந்தை தன்னோட கையில் இருக்கிற வில்லால என் மேலே உண்டை கட்டி அடித்தானே என்று அதை நினைத்து பார்க்கிறாள். அதை நினைத்து பார்த்த உடனே திட்டம் போடுகிறாள். அந்த திட்டத்தில் போய் தூங்கி கொண்டிருக்கிற அந்த கைகேகியை தீண்டுகிறாள். கம்பர் சொன்னார், தீண்டினாள் கால கோள் அனாள். அவ எழுப்பினான்னு சொல்லலை, அவ தொட்டான்னு சொல்லலை, தீண்டினாள்னர். எது தீண்டும்? பாம்பு தான் தீண்டும். அவ போய் அப்படி தீண்டினாளாம். அதுவும் எப்படி? காலக்கோள். இந்த ராகு கேதுன்னு 2 இருக்கே, அந்த கிரகங்கள் தீண்டுவது மாதிரி தீண்டினாள். சர்ப்பம் அப்படி கிரகணத்தில் பிடிப்பது மாதிரி போய் அவளை தீண்டி பிடிச்சிட்டா.
இந்த மந்தரை அதை நினைத்து பார்த்து செய்தாள்ங்கிறது ஆழ்வார்கள்டேந்து வந்த செய்தி, வால்மீகியில் இல்லை. அப்போ கம்பர் அதை புதியதாக தன்னுடைய கதைக்குள் நுழைக்கிறார். அதே மாதிரி ராவணன் சீதையை எப்படி தூக்கி கொண்டு போனான்ங்கிறதுல பல மாற்றங்களை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் செய்தார்கள். வால்மீகி எப்படி சொன்னார்னா, கபட சந்நியாசி வந்தான், உள்ளவான்னு கூப்பிட்டு அவனை உட்கார சொன்னா. லக்ஷ்மணன் கோடு கிடையாது, லக்ஷ்மண் ரேகா அங்கே இல்லை. உள்ளவான்னு கொண்டு வந்து உட்கார சொன்னாள், அழைத்து கொண்டு வந்தாள். தன்னுடைய அந்த பர்ணசாலையில் உட்கார சொன்னாள். சன்னியாசி உட்கார்ந்தார். சன்னியாசிக்கு உபச்சாரம் பண்ணிட்டு சொன்னா, இவ்வளவுதான் இப்போ என்னால் பண்ண முடியும். என்னுடைய கணவர் இங்கே இல்லை, 2 பேருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய உபச்சாரத்தை செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன். ஆனாலும் நான் தனியாக இருக்கிறேன், எனவே என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும்னா. நீ ஏம்மா தனியாக இருக்கேன்னு பேச்ச ஆரம்பித்தார் சன்னியாசி. எங்கே போனார்கள், உன்னோடு இருந்தவர்கள் யாரும் இல்லையான்னு கேட்க, இல்லை வெளியில் போயிருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த பேச்சு ஆரம்பிக்கிறது. பேச்சு ஆரம்பிக்கும் போதே ஓ மனிதர்களா அப்படின்னு மனிதர்களை ஏளனமாக சொல்ல, மனிதர்கள் அப்படின்னு ஏளனம் படுத்துகிறீர்களே, நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள், இவ்வளவு தொலைவு எங்கே இருந்து வந்தீர்கள், இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கலையே. இந்த ஜன நடமாட்டம் அவ்வளவாக இல்லாத பகுதியில் தாங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள்னு கேட்க, ராட்சசர்களை பற்றி உயர்வாக பேச ஆரம்பிக்கிறார் சந்நியாசி. அப்பத்தான் அவளுக்கு ஏதோ நெருடுகிறது. உங்களுடைய கோலத்திற்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் பொருத்தமாக இல்லையேன்னு கேட்குறா. அரக்கர்களை பற்றி உயர்வாக சொல்கிறீர்களேன்னு கொஞ்சம் கோபமாக கேட்குறா. அப்போ கோபம் வருகிறது அந்த கபட சந்நியாசிக்கு. கோபம் வந்த உடனே வேஷம் கலைகிறது. வேஷம் கலைந்த உடனே 10 தலையனா, நீதான் 10 தலையனான்னு பார்த்து அவ பயப்படுறா. 10 தலையன் ராஜ்யத்தை பற்றி புகழ்ந்து பேசினதே தப்புன்னு சொன்னவ, அடடா அந்த 10 தலையனா அப்படின்னு அவ அப்படி தடுமாறும் போது, அப்படியே அவளை பற்றி தூக்கி, அவளுடைய கூந்தலை பற்றி தூக்கி தன்னுடைய புஷ்பக விமானத்தில் வைத்து, அதுவும் கூட பறந்து போகும்போது, அந்த புஷ்பக விமானம் பறந்து போகும்போது தன்னுடைய இடது தொடையில் அவளை அமரச் செய்து கொண்டு ராவணன் போனான்ங்கிறது வால்மீகம் சொல்வது. இப்போ கம்பரால் இதை அவ்வளவா ஒத்துக்க முடியல. அந்த ராவணன் அவளை அப்படியே கூந்தலை பற்றி தொட்டு தூக்கினானாங்கிறத ஒத்துக்க முடியல. ஏன் ஒத்துக்க முடியலன்னா, வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியினால் ஒத்துக்க முடியல. இப்போ உத்தரகாண்டமே வால்மீகி பாடினது தானா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உண்டு. வால்மீகி ராமாயணத்தில் 7 காண்டங்கள் மொத்தம், உத்தரகாண்டத்தோடு சேர்த்து 7 காண்டங்கள். ஆனால் வால்மீகி பாடினது 5 தான் இருக்கணும். பாலகாண்டமும் வால்மீகியுடையது இல்லை, உத்தரகாண்டமும் வால்மீகியுடையது இல்லை, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவை என்று கருதப்படுகின்றன. ஆனால் அந்த உத்தரகாண்டத்தில் ஒரு செய்தி இருக்குது. இப்போ அது வால்மீகி பாடினதா இல்லையா அப்படின்னு கம்பர் சர்ச்சையை கிளப்ப முடியாது. காரணம் என்னன்னா, கம்பர் என்ன நினச்சிருக்கணும், இவ்வளவு நாளாக அந்த உத்தரகாண்டம் இருக்குது, இதை எல்லாரும் படித்திருப்பார்கள், இது எல்லாருக்கும் பரவலாக தெரியும். திஸ் இஸ் அ லிட்டில் கான்ட்ரடிக்டரி டு வாட் ஹஸ் பீன் ஆல்ரெடி டோல்டு. இது யாரோ சேர்த்துருக்கணும், இடைச்செருகள் தான் தெரிகிறது. ஆனால் அங்கே ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் வருகிறது. என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்குங்கிற ஒரு செய்தி அங்கே வருது. பிடிக்காத ஒரு பெண்ணை அவன் தொட்டால் அவனுடைய தலை வெடித்து விடுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கு. அது நளகூபரனுடைய சாபம் என்று சில இடங்களில் காட்டப்படும். வேதவதி என்கிற பெண்ணுடைய சாபம் என்று இன்னும் சில இடங்களில் காட்டப்படும். இதுவும் கூட அந்த ரிசன்ஷன் மாறும்போது எல்லாத்துலேயும் கூடுதல் பிரதிகள்லாம் உண்டு. இதுதானா இதுதானா, இது ஒரிஜினலா இது ஒரிஜினலா, இந்த சர்ச்சை நிறைய இருக்கும். இப்போ வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணத்திலேயே இடைச்செருகல் இருக்கும்னா அதை விட பழசு வால்மீகி ராமாயணம். அப்போ இடைச்செருகல் இருக்காதா? வேதவதி என்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை இவன் தகாத முறையில் அணுகினான். அவள் நெருப்பில் குதித்தாள். நான் வந்து திரும்பி பெறப்பண்டா
உன்னை அழிப்பதற்குன்னு சொல்லிட்டு நெருப்பில் குதிச்சா அவதான் சீதையா வந்து பிறந்திருக்கான்னு ஒரு கதை உண்டு. அந்த வேதவதி ஒரு சாபம் கொடுத்தாள், பிடிக்காதவர்களை தொட்டால் உன்னுடைய தலை வெடித்து போகும். இது நளகூபரன் கொடுத்த சாபம் அப்படின்னு வரும். இன்னும் சில இடங்களில் பிரம்மா கொடுத்த சாபம்னே வரும். இப்போ யார் சாபம் கொடுத்தார்கள்ங்கிறது கணக்கில்லை. பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும்போது அவன் தொட்டு தூக்கி கொண்டு போனான்னு சொன்னால் அது அவ்வளவு அக்செப்டபிளாக இருக்காது. அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால் கம்பர் என்ன பண்ணார்னா, ஒரு அழகான பேலன்ஸை கொண்டு வந்தார். ராவணனை பேலன்ஸ் பண்ணுறது மாத்திரமில்லை, சீதையின் பெருமையை காட்டுவதற்கும் அதை ஒரு களனாக பயன்படுத்தினார். நீதானா 10 தலையனா அப்படின்னு அவ ஒரு ஸ்டெப் அப்படி பின்னால் போகிறா. பயத்தில் அப்படி தானே பண்ணுவோம். ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காத ஒருத்தர் எதிரில் நின்னா டக்குன்னு பின்னால் போவோமா இல்லையா? அந்த மாதிரி போனான். அவனும் பின்னால் போனான். அவன் இந்த டைரக்ஷனில் பின்னால் போனான், அவன் அப்படி பின்னால் போனான். பர்ணசாலையை விட்டு வெளியில் வந்தான். அப்படி பார்த்தான், பர்ணசாலையோட தூக்கிட்டான். மகாபலசாலி. பர்ணசாலை மாத்திரமில்லை, கீழே ஒரு கியூப் அளவுக்கு மண். இந்த பக்கம் ஒரு யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட 9 மைல்ஸ், 9 to 9.5 மைல்ஸ். இப்படி ஒரு யோஜனை, அப்படி ஒரு யோஜனை, ஆழம் ஒரு யோஜனை, மேலும் கீழும் ஒரு யோஜனை. அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1 யோஜனா கியூப் மொத்தமாக மண்ணோட சேர்த்து தூக்கிட்டான். அப்படியே கீண்டான் நிலம். நிலத்தை கீண்டு நிலத்தை கூறு போட்டு அந்த நிலத்தோட தூக்கி பர்ணசாலையோட தூக்கி அவளை வச்சுட்டான் புஷ்பக விமானத்தில். அது புஷ்பக விமானமா தேரா அப்படிங்கிறது சரியா தெரியாது. புஷ்பக விமானம்னு கம்பர் சொல்லலை, அந்த தேரில் வைத்தான். முதல் நூலில் அது புஷ்பக விமானம்னு இருக்கிறதுனால இந்த தேர் என்பதே அந்த புஷ்பக விமானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். ஏதோ அவன் வந்து அந்த விமானத்தில் வைத்தான். இந்த நிலத்தோடத்தான் கொண்டு போய் அசோகவனத்தில் அவளை வச்சிருக்கான். அசோகவனத்தில் அவள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதே பர்ணசாலையில். இங்கிருந்து போன அதே நிலம், அந்த நிலத்திலேருந்து அவன் நகரலை. அவர் என்ன பண்ணுறார், கவி சக்கரவர்த்தி அசோகவனத்தில் அவளை காட்டும்போது எப்படி காட்டுறார்னா, அந்த நிலம் செல் அரித்திடவும் ஆண்டு எழாதாள். இது 10 மாசமாக இங்கேருந்து தூக்கி கொண்டு வந்து வச்ச மண். அந்த மண்ணில் ஷெல் அரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஷெல் அரித்தாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் அப்படின்னு அவ அப்படியே உக்காந்துருக்கா. அங்கேருந்து தப்பிச்சு வேற எங்கேயாவது போய் இன்னொரு இடம். எதுக்காக அதை காட்டுறார்னா, ராமனையே நினைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். ராமன் காப்பாற்றுவான் என்கிற எண்ணத்தில் இருக்கிறாள். அந்த ராமனுக்காக ராமன் காப்பாற்ற மாட்டான்கிற எண்ணம்லாம் அவளுக்கு வரல. ராமன் காப்பாற்றுவான், இங்கேயே இருக்கிறேங்கிற வைராக்கியத்தில் இருக்கா. எழுந்து அந்த பக்கம் குதிச்சு இன்னொரு இடத்த தேடல. ஐயோ இங்கே செல் அரிக்கிறதே, நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் அந்த இடத்துக்கு போகிறேன்னு அவள் சொல்லலை. ஷெல் அரித்திடவும் ஆண்டு எழாதாள், மாதிரம் அனைத்தையும் நோக்குகின்ற கண்ணாள். பருதிவானவன் குலத்தையும் பழியையும் பாரா, சுருதி நாயகன் வரும் வரும் என்று மாதிரம் அனைத்தையும் அளக்கின்ற கண்ணாள். மாதிரம்னா திசைகளெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்கா. சூரிய குலத்தவன் ராமன் வந்து விடுவான்னு எந்த திசையில் வரான்னு பார்க்குறான். இப்போ கம்பர் இப்படி மாற்றினாரா இந்த காட்சியை? முன்னாலேயே பார்த்தோம். அத்தியாத்ம ராமாயணம் ஒரு மாயா சீதையை அங்கே கொண்டு வந்து வைத்தது. முழுக்க முழுக்க பக்தியில் இருக்கக்கூடிய அத்தியாத்ம ராமாயணத்தினால ஒத்துக்க முடியல. இந்த கபட சந்நியாசி எம்பிராட்டி சீதை கிட்ட பேசுறதாவது, அவளை தூக்கிறது என்ன? அவகிட்ட பேசலாமா? இவனுக்கு தகுதி இருக்கா அவகிட்ட பேச, எதிரில் நின்று பேச? அதனால் அத்தியாத்ம ராமாயணத்தை அடியொட்டி ராமச்சரித்த மானசம், இன்னும் வேறு சில ராமாயணங்கள், இங்கெல்லாம் என்ன ஆயிடும்னா ஒரு மாயா சீதை அல்லது சாயா சீதை வந்து விடுவாள். ஒன்று சீதையே தன்னுடைய நிழலை அங்கே சாயா சீதைன்னு வைத்துவிட்டு அக்னிகிட்ட போவா.
இல்லைன்னா அக்னி தேவன் வருவான். லக்ஷ்மணன் வெளியில் போகும்போது அக்னி தேவனை கூப்பிட்டு சொல்லிட்டு போவான், பத்திரமா பார்த்துக்கோ அவளை, எனக்கு வேறு வழி இல்லை, நான் போகிறேன், ஆனால் நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போவான். லோகத்திற்கு சாட்சி அக்னி தேவன் தானே. எத்தனை விஷயங்கள் அங்கே சேருகின்றன. இட் இஸ் நாட் ஒன் சிங்கிள் மேட்டர், மல்டி லேயர்டாக வந்து சேரக்கூடிய விஷயங்கள். உலகத்தில் எது சாட்சின்னு சொல்கிறோம்? லோக சாட்சிங்கிறதே அக்னி தான். விஸ்வசாட்சி அந்த பரம்பொருள் அப்படின்னா லோக சாட்சி அக்னி. அதனால தான் இன்றைக்கும் அக்னி சாட்சியான்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, சத்தியம் பண்ணணும்னா, நெருப்பு மேலே நெருப்பு அணைச்சி சத்தியம் பண்ணட்டுமா? கேட்குறோமா இல்லையா? ஏன்னா கண்ணால் பார்க்கப்படக்கூடிய முதல் பூதம் அக்னி தான். இந்த மானுட லோகத்திற்கு கண் தான் பிரதானம், கண்ணால் பார்க்கக்கூடியது தான். இதுக்கு இந்த புலன்கள் தான் தெரியும். அப்போது கண்ணால் பார்க்கப்படக்கூடிய அந்த அக்னி தான் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறது. அந்த அக்னி எல்லாவற்றையும் பார்த்து விடும்னு கணக்கு. இப்போ அக்னி அங்கே வந்து மறைஞ்சு நின்னான். சந்நியாசி இங்கே வந்தானோ இல்லையோ பார்த்துட்டான், அவன் தான் லோக சாட்சியாச்சே. யாராவது வேஷம் போட்டால் அக்னிக்கு தெரியாதா? உடனே அச்சு அசலான சீதையை கொண்டு போய் தன்னுடைய லோகத்தில் வச்சுட்டு ஒரு மாயா சீதையை உருவாக்கி இங்கே வச்சுட்டான். இப்போ துளசிதாசர் எப்படி அந்த கதையை மேலே பின்னி கொண்டு போனார்னா, அக்னி பிரவேச காலத்தில் ஒரிஜினல் சீதையை கொண்டு வந்து அப்படி வெளியில் வச்சுட்டு மாயா சீதையை தனக்குள் இழுத்து கொண்டான் அக்னி தேவன். இப்போ இந்த கதை இந்த இடத்துல நிற்கலை. துளசிதாசரும் அத்தியாத்ம ராமாயணமும் வேறு பல ராமாயணங்களும் மாயா சீதை சாயா சீதைன்னு சொல்ல இதனுடைய கண்டினியூட்டி திருப்பதி வரைக்கும் வந்தது.